நீ தோக்குறியா இல்லை நான் தோக்குறேண்ணா அப்படிங்கிறது தான் போட்டியை. டாடா ஐபிஎல் வழங்கும் மேட்ச் நம்பர் 6 கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும். வில்லனாக கேகேஆர் கேப்டன் ரஹானேவும் ஹீரோவாக எஸ்ஆர்ஹெச் கேப்டன் இஷான் கிஷனும் வந்தாங்க. வழக்கம் போல் டாஸ் வின் பண்ண வில்ல நாங்கள் பவுலிங் போகிறேன்னு சொன்னாங்க. என்ன வழக்கத்துக்கு மேலே நினச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு விட்டாங்க. ஆமாங்க, இந்த டாடா ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டாக பேட்டிங் முடிச்ச டீமு ஜெயிச்சிருக்கு. மேட்ச் எப்படி போச்சு? வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டுன்னு உள்ளே வந்தால் டிராவிஸ் ஹெட்டு பிறந்துட்டான்னு தான் சொல்லணும். அபிஷேக் சர்மா ஏன் எனக்கு அடிக்க தெரியாதா அப்படின்னு அவனும் அடித்தான். இஷான் கிஷானு ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கும்போது ஆரஞ்சு ஜேபே வாங்கிட்டான். என்ன இந்த கிளாஸுன்னு எப்போதும் இந்த மாதிரி ஸ்டேஜில் 70-80 அடிப்பான். இன்றைக்கி என்னமோ 50க்கே அவுட் ஆகிட்டான். என்னத்தை சொல்ல? நிதிஷ்குமார் ரெட்டியை போன மேட்ச் தான் இன்னும் ஜொலிக்கலையே. இந்த மேட்ச் என்ன பண்ண பார்த்தா ஒரு டீசெண்டாக நான் காணினேன். அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 220 கொண்டு வந்துட்டாங்க. சரி ரைட்டு, கேகேஆர் வலிக்கு போட்டாங்க. எங்கே போட்டாங்க? வறுத்தெடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க. போட்டு பொழக்கிறாங்க வருண் சக்கரவர்த்தியை. பாவம் என்ன பாவம் பண்ணானோ தெரில. அப்புறம் என்ன, அந்த ஜிம்பாபே ஒரு 3 விக்கெட்டும் வைபவ் ஒரு 2 விக்கெட்டும் கார்த்திக் தாக்கி விக்கெட் எடுத்தாங்க. சரி ரைட்டு, பவுலிங் தான் எப்போதும் போல் போட்டாங்க. பேட்டிங் நாச்சு நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட்டு. வில்லர் ரஹானேவும் ஃபிபர்னும் வந்தாங்க. 2 பேரும் நல்லா தான் அடித்தாங்க, அதில் தான் குறை கிடையாது. ஸ்டார்டிங் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன போட்டினா, நீ அவுட் ஆகுறியா இல்லை நான் அவுட் ஆகட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்களுக்குள்ளேயே இவங்க போட்டி போட்டு அவுட் ஆகுறாங்க. அவ்வளோ ரன் அவுட்டு. சரி, ரஹானே அவுட் ஆகிட்டான், ஃபிபலானே அவுட் ஆகிட்டான், ரகுவன்சியும் க்ரீன் இருக்காங்கன்னு பார்த்தா யார் அவுட் ஆக்குறா அப்படிங்கிறது தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி ரன் அவுட்டு ஆகிக்கிட்டே இருந்தாங்க. சரிடா, எஸ்ஆர்ஹெச் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பவுலிங்கும் பண்ண தெரில, ஃபீல்டிங்கும் பண்ண தெரில. அதான் உண்மை. அந்த லட்சணத்தில் இருந்துச்சு அவங்க ஃபீல்டிங்கு. கப்பையாக விட்றாங்க. அதுலேயும் அவங்க ரன் அவுட் ஆகிறாங்கன்னா இவன் என்னத்தையும் சொல்ல. சரி ரைட்டு, ரகுவன்சி ரன் அவுட் ஆகிட்டான், க்ரீனும் ரன் அவுட் ஆகிட்டான். இந்த ரிங்கோ அப்படின்னு ஒருத்தன் தான் மேட்சை முடிச்சு விடுப்பான்னு பார்த்தா அவனை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. என்னத்தை சொல்ல. சரி ரைட்டு, நம்ம இன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம், ஒரு 10:30-11 மணிக்கெலாம் மேட்சை முடிச்சுக்கலாம் பார்த்தா இதுன்னு வழக்கம் போல் 11 மணிக்கு இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கலந்து என்னத்தை சொல்ல, நம்ம இந்த வீடியோ எடுத்து பாலா போனோம் போ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கடா டீ ஆத்துற அப்படின்னு கேட்டாலும் சரி ரைட்டு, இந்த டீ என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லா இருக்குங்க நம்பிக்கையில் நம்மளும் வீடியோ எடுத்து போட்டுட்டு தான் இருக்கோம். பார்க்குற நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ இதான் ரிவ்யூ. ப்ளூ ஷர்ட்டு மாறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அதனால தான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். நம்ம நாளைக்கு சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் நடக்கும். அந்த மேட்சை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.